வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். இன்றைய கதைகளில் பார்க்க போகிற விஷயம் சிக்மா மேல். கண்டிப்பாக நம்ம சிக்மா மேல் அப்படின்னு நம்ம மைண்டில் என்ன தான் தெரியும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சும்மா கெத்தா மாதம் நடந்து வர மாதிரி ஒரு ஆள் தான் இந்த சிக்மா மேல் அப்படின்னு தெரியும். பட் இந்த சிக்மா மேல்ன்றவங்க யார், அவங்க தனிப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொள்கைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே தனியாக தான் இருக்க விரும்புவாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு விதமான கொள்கைகள் இல்லை. பட் ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். இந்த சிக்மா மேல் என்பவர்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் ஒற்றுமையாக இருக்கும். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கடிதத்துக்கு போகலாம். முதல் விஷயம் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம். எப்போவுமே அவங்க சுதந்திரமாக இருக்க தான் நினைப்பாங்க. இந்த சிக்மா மேல் என்றவங்க முதல் முக்கியமான குணாதிசயம் சுதந்திரமாக இருக்கணும்ப்பா. என்னை சுற்றி யாருமே இருக்கக்கூடாது. என்னை சுற்றி கசகசன்னு கூட்ட நெரிசலையோ இல்லை அவ்வளோ மக்கள் நெரிசலையோ எனக்கு இருக்க பிடிக்காது. நான் எப்போவுமே தன்னிச்சையாக செயல்படணும். நான் எப்போவுமே தனியாக தான் இருக்கணும். எனக்கான சுதந்திரம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இந்த சிக்மா மேல். ரெண்டாவது குணாதிசயம் இன்ட்ரோவெர்ஷன், அதாவது உள்முகம். தனக்கும் ஒரு விஷயத்த இன்ட்ரோவர்ட் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் தன்னிச்சையாக செய்யணும். அந்த ஒரு செயலில் என்னோடய வேலை மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒரு செயலில் என்னோடய வெற்றி மட்டும்தான் இருக்கணும். தான் எதை பிளான் பண்ணாலும் அதை நான் மட்டும்தான் செய்யணும். தனக்கான வேலையிலையும் சரி, தனக்கான உரிமையிலையும் சரி, தன்னோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அது தன்னிச்சையாக எனக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை கொண்டிருப்பாங்க. மூணாவது விஷயம் மிஸ்டீரியஸ். மர்மம். எப்பவுமே அவங்கள பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு மர்மத்தை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிக்மா மேல் என்பவர்கள்கிட்ட. எப்பவுமே தன்னை பார்த்தாலே போதும், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறானே, ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சோகமான விஷயம் இருக்குமா, இல்லை ஏதாச்சும் ஒரு டெரரான விஷயம் இருக்குமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க எப்பவுமே தன்னை மிஸ்டீரியஸாக வச்சுக்க, தன்னை பற்றின எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரிஞ்சுக்காமல் இருக்க தான் விரும்புவாங்க. நாலாவது குணாதிசயம் அப்சர்வன்ட், கவனிப்பவர். எப்பவுமே அவங்க அப்சர்வண்ட்டாகவே இருப்பாங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது, தன்னை பற்றி யார் என்ன பேசிகிட்டு இருக்கா, தனக்கான விஷயம் என்ன நடந்துக்கிட்டே இருக்குது, அவங்க செய்கிற விஷயம் சரியா அப்படின்னு தன்னை எப்பவுமே அப்சர்வன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை மட்டும் இல்லை, அவங்கள நோக்கி வர எல்லா மக்களையும் அப்சர்வன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அஞ்சாவது குணாதிசயம் செலக்டிவ் ரிலேஷன்ஷிப். நம்மள மாதிரி அவங்க எல்லார்கிட்டையும் சகஜமாக பழக மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்டுக்கு, அவங்களோட மைண்ட் தாட்டுக்கு எந்த மக்கள் சூட் ஆகுறாங்களோ அந்த மக்கள் கிட்ட மட்டும்தான் அவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுப்பாங்க. அதனால தான் அவங்க செலக்டிவ் பீப்புளை தேர்ந்தெடுத்து அவங்க கூட மட்டுமே அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி, தன்னோட கொள்கைக்கு, தன்னோட குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட மட்டும் பழகிட்டு வருவாங்க. இந்த 5 குணாதிசயங்கள் கண்டிப்பாக எல்லா சிக்மா மேலுக்கும் ஒற்றுமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்தாலே சிக்மா மேல் அப்படின்னா சும்மா கெத்தாக அப்படி பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு மிஸ்டேக் கலந்த விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இந்த சிக்மா மேல். இந்த குணாதிசயங்களை உங்களுக்கு இருக்குன்னா அது என்ன குணாதிசயம்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.